ஆயுதத்தின் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வந்தே மாதரம் தொடர்ந்து சர்ச்சையாவது ஏன்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல்ல பாடுறதா ரெண்டாவது பாடுறதா, தமிழ் தாய் வாழ்த்தோடைய இடம் எது, இந்த சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்படின்னா தேசிய அளவில் வந்தே மாதரம் பாடலை அவமதித்தா 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கக்கூடிய மசோதா நிறைவேறி வருகிறது. ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னு இது நிறைவேறும் பொழுது இது தேசிய கீதத்துக்கு நிகரான அந்தஸ்து பெற்று விடுகிறது. இதை அவமதித்தால் தண்டனை 3 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை. இது சட்ட நிலைப்பாடாக மாற இது உங்களுடைய ஹிந்து தேசியத்தை முன்மொழியறதுக்கான நிலை. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஃபெடரலிசத்துக்கு எதிராக, செக்யுலரிசத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கொந்தளிக்கிறாங்க. விவாதிப்போம். இது தொடர்ந்து சர்ச்சையாவது ஏன்? நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் எம் குமார் அவர்கள், வலதுசாரி சிந்தனையாளர், மற்றும் திரு ஜவஹர் அலி இணைகிறார். ரொம்ப அதீதமாக போகுதோ திரு எம் குமார்? எல்லோருக்கும் வணக்கம். இது அதீதமாக போகிறது என்று சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கிற தமிழகத்தில் எடுத்துட்டாலும் சரி, இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இருக்கிற அத்தனை இஸ்லாமியர்களும் ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தவர்கள் தான். எல்லோரும் இந்துக்கள் தான். ஒரு 4-5 ஜெனரேஷனுக்கு முன்னால பார்த்தா எல்லாரும் இந்துக்களா தான் இருப்பாங்க. நான் ஏத்துக்கிறேன். வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. வாழ்வியல் முறையும் கிட்டத்தட்ட அரேபியா போல போதுமா திரு? அது உங்க பார்வை? இல்ல பொதுவா அப்படித்தான் இருக்கிறது. நான் என்னுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கத்தை சொல்லல. பொதுவாகவே சாதாரண மக்கள்கிட்ட எந்த விதமான வித்தியாசமும் மாறுபாடும் கிடையாது. நீங்க ஒரு வரலாற்றை நீங்க இத பின்னால பார்க்கணும். இந்த பாடல் ஒரு காலத்துல, அதாவது வங்க பிரிவினையின் போது இந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இந்து சமூகத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து பிரிட்டிஷாரை எதிர்க்க வேண்டும். ஹர்ஷன் இந்திய சமூகத்தையா ஹிந்து சமூகத்தையா? இந்திய சமூகத்தை எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்திய சமூகத்துல 1905 பாகிஸ்தான் இருக்கிறது. பாகிஸ்தான் அப்ப இருக்கிறது. பாகிஸ்தான் பிரியல. ஆகையினால அது அன்னைக்கு நம்ம இந்து சமூகத்தையோ இந்திய சமூகத்தையோ எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அன்னைக்கு இருந்த சூழல்ல ஹர்ஷன் நாட்டை துண்டாட போகிறார் அப்படி என்ற ஒரு பெரிய பதட்டம் மக்களிடம் இந்தியா முழுக்க எல்லா மதங்களையும் ஒருங்கிணைத்து அதற்கான சந்தர் சட்டர்ஜியால் எழுதப்பட்ட ஆனந்தமடம் நாவலுக்காக எழுதப்பட்ட பாடல் இதுக்கு சரியா இருக்கிறது என்று நினைத்து மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்கள் பிரிட்டிஷா இருந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, மத அடிப்படையிலே இங்க நம்மளை எதிர்க்கிறார்கள். நாமளும் மதத்த அளவுல கவுண்டர் பண்ணணுங்கிற அளவுல பாடல தேசிய பாடல இந்த மத்திய அரசு கொண்டு வருகிறது. ஆனா இதுல மத கோட்பாடுகள் இருக்கு. எனக்கு ஒரு மட்டும் நம்ம ஏத்துப்போம். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஃபோர் ஃபாதர்ஸ் ஏத்துக்கிட்ட விஸ்டம் என்னாச்சு? எனக்கு ஒரு 3 நிமிஷம் தொடர்ந்து டைம் கொடுங்க. ஏன்னா இது ஃப்ளோ போயிடும். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சரியான தகவலை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹிஸ்டோரியனா வரலாற்று நூலை எழுதணுங்கிற அடிப்படையில நான் இதை சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். ஆகையினால இது அந்த கோணத்துல பார்க்கணும். அன்னைக்கு இருந்தவங்க யாருமே இந்த பாட்டை அன்னைக்கு முகமது அலி ஜின்னா எதிர்த்தார், ஒரு சிலர் பேர் எதிர்த்தார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கிறவங்க யாருமே ரவீந்திரநாத் தாகூர் ஒரு சிலர் பட்டியலை சேர்த்துட்டீங்க. நாட்டுடைய தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் ஏத்துக்கல. இல்ல அதான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். ரவீந்திரநாத் தாகூர் பீரியட்ல 40க்கு பிறகு அவரு அந்த காலத்துலதான் அவர் எதிர்த்தாரு. ஆமா, ரவீந்திரநாத் தாகூர் கொஞ்சம் முன்னால, அதுக்கு 30 காலகட்டமா இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால இந்த பாட்டு இருக்கலாம். அதாவது இந்த பாடல் எழுதப்பட்ட காலம் 1870 1870 இந்த பாட்டு எழுதப்பட்டது. 1905 வங்க பிரிவினை அப்பதான் நடந்தது. அப்புறம் அது போராட்டங்கள் வலுத்ததால அது கேன்சல் ஆகி போயிடுச்சு. ஆனா கல்கத்தா அப்ப இந்தியாவுடைய தலைநகரமாக இருந்தது. அது பின்னால் டெல்லிக்கு மாற்றம். என்ன சொல்ல வர்றீங்க? ஆமா, நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, இத எல்லாரும் இந்த தேசத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு காலத்துல இந்துக்களா இருந்தோம். இன்னைக்கு மதம் வந்தா நம்ம மாறி இருக்கமே தவிர, அன்னைக்கு ஏற்கப்பட்ட பாடல், அன்னைக்கு புகழ்பெற்ற பாடல், அன்னைக்கு தேசத்துக்காக
தேச ஒற்றுமைக்காக, தேசத்தை வலுப்படுத்துவதற்காக பாடப்பட்ட பட் இன்னைக்கு இது கொண்டு வரதோட நோக்கம் என்ன? அன்னைக்கு வந்ததோட நோக்கம் இருந்திருக்கலாம். அதுலயும் கூட முழுமையான பாடல் இல்லாம 2 ஸ்டான்ஸா மட்டும்தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஃபோர்ஃபாதர்ஸ் ரவீந்திரநாத் டாகூர் உட்பட கொண்டு வர்றாங்க. இப்ப இன்னைக்கு அந்த விஸ்டமை மாற்றி முழுமையான பாடலை இன்னைக்கு இந்த மத்திய அரசு கொண்டு வருவதோட நோக்கம் என்ன? கடவுள் அது யாரையும் இஸ்லாமியர்கள் அந்த பாட்டுல எந்த இடத்துலயும் குறை சொல்லவில்லை. இஸ்லாமியர்களை குறை சொல்லல, பிரிட்டிஷாருக்கு குறையெல்லாம் சொல்லல சார். இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. துவம்ஹி துர்கா தச பிரஹரண தாரிணி. Sir, allow me to speak. Allow me to give you a question, please. துவம்ஹி துர்கா தச பிரஹரண தாரிணி கமல கமல தல விஹாரிணி வாணி வித்யா தாயினி. இதோடைய விளக்கம் என்ன? அதான் 10 கரங்களோடு 10 கரங்களையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். 10 லட்சுமி சரஸ்வதி துர்கா எல்லாரையும் புகழ்ந்து உங்ககிட்ட எல்லா உங்களை நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கிற மாதிரி அந்த 10 கரங்கள் தாங்கிய துர்கையாக, கமலப்பூ மேல அமர்ந்திருக்கக்கூடிய லட்சுமியாக, வாணியாக, சரஸ்வதியாக தேசத்தை வணங்குகின்றேன்னு பாடல் இருக்கு. ஹரிஹரனுக்கும் குமாருக்கும் இதுல பிரச்சனை இல்லை. தேசத்தை துர்கையா, வாணியா, லட்சுமியா வணங்குறதுல பாடுறதுல உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை. ஜவஹர் அலியே இந்த தேசத்தை வாணியா, லட்சுமியா, துர்கையா வணங்கணும். அவங்க ஏக இறைவனை வணங்குறாங்க. என்னுடைய சகோதரர் ஜவஹர் அலி அவர் நான் சொன்ன மாதிரி ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னால அவருடைய முன்னோர்கள் ஒரு நிமிஷம் அவங்களை நினைச்சால் அன்னைக்கு பாடப்பட்ட பாடல், அன்னைக்கு தேசத்துக்காக பாடப்பட்ட பாடல். எக்ஸாக்ட்லி சார். இன்னைக்கு தேசத்தை வாழ்த்துறதுல பிரச்சனை இல்ல சார். தேசிய கீதம் வாழ்த்துது, இது வணங்க சொல்லுது. அவங்க இல்ல நான் சொல்றது ரொம்ப சென்சிட்டிவ். அன்னைக்கு நம்ம முன்னோர்களும் அந்த மதத்தில் தான் இருந்தாங்க. இது நம்மள பெரிய சொல்லல. இன்னைக்கு அந்த மதத்துக்கு அவர் மாறணுங்கிறீங்களா இல்ல அந்த கோட்பாடை நீங்க ஏத்துக்கணுங்கிறதா? இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிகாஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அவர் ஒரு வணக்க வழிபாட்டை ஏத்திருக்கிறார். அவர் ஏன் இன்னைக்கு தேசத்தை தெய்வமா, ஹிந்து தெய்வமா போற்றி வணங்கணும்? சார், இந்தியாவுல இந்துக்கள் மட்டும் 116 கோடி பேர் இருக்காங்க. இந்துக்கள் மட்டும். அதே போல இந்தோனேஷியா எடுத்துக்கங்க, தாய்லாந்து எடுத்துக்கங்க, சிங்கப்பூர், மலேசியா, நேபாள், எல்லா இடத்துல மொத்த பாப்புலேஷன்ல இன்னைக்கு பெண்கள் பாப்புலேஷன்ல 2% லட்சுமி, துர்கா, சரஸ்வதி, பார்வதி பேர் இருக்கும். சார், லட்சுமியும் சரஸ்வதியும் நம்ம வீட்ல வணங்கிப்போம் சார். நாட்டுலயும் வணங்கணும். நாடு எல்லாருக்கும் பொதுவானது தானே. லட்சுமி சரஸ்வதியை வணங்குறவங்களுக்கும் லட்சுமி சரஸ்வதியை வணங்காதவங்களுக்குமானது தானே இந்த தேசம். எல்லாருக்கும் சேர்ந்ததான கான்ஸ்டிடியூஷன். இந்த நாட்டுடைய ஒரிஜினாலிட்டி ரிலிஜியஸ் பேஸ்ட நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த நாட்டை அப்படித்தான் இருந்தது. அது முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருந்தது, பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருந்தது, இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. ஆனால் அன்றைக்கு உள்ள சூழலை 47ல சார், இன்னைக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எல்லாருக்கும் அது பொதுவானது, மதச்சார்பற்றது அப்படின்னு வடிவமைத்த பிறகு இன்னைக்கு நாட்டை வணங்குங்க, ஹிந்து மத தெய்வமா வணங்குங்கன்னு எல்லார் மேலேயும் இம்போஸ் பண்றதும், நீ அதை வணங்கலன்னா இல்ல அதை அவமதித்தா உனக்கு சிறை தண்டனைன்னு சொல்வதும் ஒரு ஹிந்து நேஷனலிசத்தை எல்லார் மேலேயும் திணிப்பதா? இல்ல அப்படி பார்க்க முடியாது. எப்படி என்றால் 47ல இந்த செக்குலரிசம் எல்லாம் கிடையாது. 77ல தான் 76ல தான் 42வது அமெண்ட்மென்ட்ல தான் இந்திரா காந்தி பிரியம்பிள்ல சேர்த்தாங்களே தவிர the constitution was implied as a secular constitution. அதுக்கு முன்னாடி செக்யூலர்ங்கற வார்த்தை பிரியம்பிள் இல்லாம இருந்திருக்கலாம். நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஃபோர்ஃபாதர்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்ஸ்ல சொன்னது it is implied. அது ஏன் சொல்லணும்ங்கிறது தான். ஒரே ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் எனக்கு ஃப்ரீயா விடுங்க. அதாவது ஒரு நாடு 2ஆக பிரியப்பட்டது. நீங்க உங்களுக்கு எங்களுக்கு சரிப்பட்டு வராது. நீங்க ராட்டனுக்கு சொல்றீங்க, நீங்க பசுமாட கடவுளா கும்பிடுறீங்க, எங்களுக்கு அது விருப்பமான உணவு, இப்படி எல்லாம் சொல்லி அந்த காலத்துல பிரிவினை நடந்தது. நான் டைரக்ட் ஆக்ஷன் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதற்கு பிறகு 47ல செட்டில்மெண்ட் ஆச்சு. அவங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு எல்லாம் போனாங்க. அதுக்கப்புறம் விருப்பப்பட்டவங்க இங்க இருந்தாங்க. இப்ப இருந்ததுக்கு அப்புறம் அது பாடல இல்ல. அதனால என்ன சொல்ல வரேன்னா வரலாற்றை சொல்றேன். வரலாற்றினுடைய சூடுகளை நான் சொல்றேன். இப்படித்தான் நடந்தது. இப்போ இன்னைக்கு ஏற்கனவே ஒரிஜினல் அன்னைக்கு இருந்தவங்க, அதுக்கு முன்னால இருந்தவங்க எல்லாரும் ஒரிஜினலா ஹிந்துஸ் தான். எல்லாரும் இந்த நாட்டுல இருந்தவங்க எல்லாருமே அவங்க மதத்தால் மாறி அவரவர் விரும்பக்கூடிய மதத்தை ஏத்துக்கிறதுக்கு வழிவகை சொல்லுது சார். கான்ஸ்டிடியூஷன் gives me that right. நீங்க ஏதோ ஆதி காலத்து உங்க அடையாளத்தை எடுத்துக்கோன்னா என்ன அர்த்தம்?
ஒரு நிமிஷம் தொழுகைக்கு மத்தியானம் 1 மணி நேரம் டைம் ஒதுக்கப்பட்டிருக்காலும் சட்ட ரீதியா இருக்கு இல்லையா? அவங்களோட தொழுகைக்கு அவங்களும் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கறது ரைட். அதுதான் நான் சொல்றேன். நான் அதுக்கு தான் வரேன். அப்படி அதெல்லாம் அனுமதிச்சு இந்த நாடு இவ்வளவு பெரிய நாடு, 80% மக்கள் இருக்கிற நாடு, அதெல்லாம் அனுமதிச்சிருக்குது அல்லவா? உங்களையும் அனுமதிக்குது, அவங்களையும் அனுமதிக்குது. என்ன அனுமதிக்குது? இதையா பாடுறதுக்கு இதுல என்ன இது யார் இல்ல சார், அவர் ஏன் துர்க்கையா வாணியா லட்சுமியா நாட்டை வணங்கணும்? ஜெயஹேன்னு வாழ்க்கைனா போதாதா? கடவுள் எல்லாத்துக்கும் பொதுவானவர் என்று நினைத்தால் அவருக்கு அவர் கடவுள் சார், நமக்கு நம்ம கடவுள் சார். அவரை குறை சொல்லுவேன் சார். நம்ம நீங்க அவரை பாடுங்கிறீங்க, அவமதிச்சா தண்டனைங்கிறீங்களே. வந்தே மாதரம் என்று சொன்னால் தாய் மண்ணை வணங்கு என்றுதான் பொருள் சார். அவங்க ஏக இறைவனை வணங்குறவங்க சார். ஜெயஹே ஜனகணமன அப்படிங்கிற கீதத்தை பாட மாட்டேங்கிறாங்களா? இல்ல யாராவது சொல்றாங்களா? வணங்கிட்டு போங்க. இதனால உங்களுக்கு என்ன 80% மக்கள் இதை நம்பிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன? 20% அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லையா? அவங்க இதை செய்யக்கூடாது, நீங்க அதை செய்யக்கூடாது தண்டனைங்கிறீங்களே. அவமதிச்சா தண்டனைங்கிறீங்களே. இல்ல, அவமதித்தால் தண்டனை என்பது அந்த பாட்டு பாடும் போது, இந்த நாட்டுல நீங்க வாழும் போது, இந்த நாட்டினுடைய அப்பதான் சட்டத்துல மாத்திருக்காங்க. அது மாத்தினா சட்டத்தை கட்டுப்படுத்த நீங்க ஹென்ஸ் ப்ரூவ் ஒரு ஹிந்து விஷயத்தை கொண்டு வருவோம், அதை எல்லாரும் ஏத்துக்கோங்கங்கறீங்க. அது அப்படி இல்ல சார். இப்ப ரியாலிட்டி, இந்த நாட்டோட ரியாலிட்டியே இதுதான் சார். இந்த நாட்டோட இதுல பொறாமையோட போட்டியோ பொறாமையோ பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் என்று சொன்னா, இப்ப என்னுடைய நண்பர் ஜகவர்களுக்கு அவங்க தாத்தா, நான் ஏற்கனவே 4 தலைமுறைக்கு முன்னா அவரும் மாசிலாமணியோ சுப்பிரமணியாவோ தான் இருந்திருப்பார். அவர் பிற்காலத்துல சொல்றீங்க அவர் தீர்மானிப்பார், நீங்க தீர்மானிக்கிறீங்க. அந்த காலத்துல அப்படி இருந்தது என்று நான் சொல்லுகிறேன். நான் அந்த காலம் இப்ப அப்படி இருக்க சொல்லல. அந்த காலத்துல அப்படி இருந்தது சார். ஆதி காலத்துல மதமே இல்லாம ஆடே இல்லாம இருந்தோம் சார். இதுக்கு என்ன சார் பண்ண? அந்த மாதிரிப்பட்ட ஆச்சார குடும்பத்திலிருந்து வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நாம் மதம் மாறிவிட்டோம் சார். அதுக்கு முன்னாடி மதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வடிவத்துல இருந்து அதுக்கு போலாமா? என்ன கொஞ்சம் கேளுங்க. அரேபியால இருந்து வந்த மதத்தை நாம ஏற்றுக்கொண்டோம், மாறிவிட்டோம், அதன்படி நடக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய ஒரிஜினலா நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்த ஒரு சரஸ்வதியை, வாணியை, துர்க்கையை வணங்குங்கிறீங்க. வணங்க வேண்டாம் சார். நாட்டுக்காக ஒரு மரியாதை கொடுக்கல. நாட்டுக்காக ஒரு நாடு என் தாய் நாடு நினைச்சா ஒரு மரியாதை கொடுங்க, அவ்வளவுதான். வேற உங்கள்கிட்ட நிகழ்ச்சி. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்று சட்டம் இருக்கிற போது, இந்த நாட்டில் வந்து மத துவேஷம், ஜாதி துவேஷம் இது போன்ற விஷயங்களை செய்து இந்தியாவிலே ஒரு மக்களை பிரிக்கக்கூடிய சூழ்ச்சியை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி, RSS செய்து கொண்டே வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி நீட்சியாக இப்பொழுது வந்து இந்த மக்கள் வந்தே மாதரத்தை பாடணும், இல்லன்னா உங்களுக்கு சரி என்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. அவமதிச்சாதான் சரி, நீங்க வந்து பாடணுங்கிற அவசியம் இல்ல. நின்னானே போதும், நீங்க வந்து பாடணுங்கிற அவசியம். அப்படி நிக்கணும், இசைக்கும் போது நிக்கணுங்கிறது வந்து இது ஒரு நிர்பந்திக்கக்கூடியது. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வேறு நிலைப்பாடு. அவர் சொல்றாரு, நீங்கள் வந்து ஏற்கனவே இந்துக்களாக இருந்தோம், இன்றைக்கு நீங்கள் அதே இந்துக்களாக எங்களை நினைக்கிறீங்களா? முஸ்லீமா மாறினதுக்கு அப்புறம் இன்றைக்கு முஸ்லிம்களை கொடுமைப்படுக்கிறீங்க, அடிக்கிறீங்க, அந்த நிலை உங்களுக்கு இல்ல. அதெல்லாம் யார் செய்யறாங்க? அது எப்படி இல்ல, அது வந்து அந்த இந்துத்துவ கொள்கையுடையவர் செய்யறாங்களா இல்லையா? அதனால் வந்து ஒருவர் அவர் விரும்பக்கூடிய உணவை சாப்பிடுவதற்கு கூட இங்க அனுமதி இல்ல. உங்க வாதங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட வைக்கிற கேள்வி என்னன்னா, இதெல்லாம் போயிட்டு இருக்கா, இன்னைக்கு திமுக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துட்டு இருக்கா, தாவேகா இன்னைக்கு உங்க கொள்கை எதிரி, எங்க கொள்கையே பாதிக்கக்கூடிய எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுக்கு எதிராக இது எவ்வளவு நீங்க ஆதரிக்கக்கூடிய? அதுக்கு முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் வந்து முதல்ல வந்து நேருவுக்கும் காந்திக்கும் பெங்காலி மொழி தெரியாதுங்கிறதுக்காண்டி தான் ரவீந்திரநாத் தாகூர் இதை பாடத்துல இழுக்கிறாங்க. அவங்க வந்து இந்த 2 ஸ்டான்ஸா போதும், மத்ததெல்லாம் மத கோட்பாடு அவர் வந்து கடுமையா எதிர்க்கிறார். இந்த தேசிய கீதத்தை எழுதிய அவரே சொல்றாரு, இது மத துவேஷமான பாடல் கடுமையா எதிர்க்கிறார். ஒரு இஸ்லாமியர் உங்க பார்வையும் கேட்கிறேன். தேசிய கீதம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, காரணம் என்னன்னா அது வந்து நாட்டை வாழ்கவேன்னு பாராட்டுது. ஆனா வந்தே மாதரம் இந்திய நாட்டை பாரத தாயா வணங்குது. சோ உங்களுக்கு ஓரிரு கொள்கை உடையவர்கள், அல்லாஹ் இறைவன் ஒருவன் என்று அவர்களுக்கு வணங்குவதற்குரிய இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று மதத்தை பின்பற்றக்கூடிய விந்தியமலையில இருந்து கீழே தமிழ்நாட்டுக்கு இறக்கிட்டு வரேன். இப்போ நீங்க வந்து தமிழக வெற்றி கழகம் இதுக்கு பெருசா குரல் கொடுத்துருக்கணுமே, குரல் கொடுக்கலையே.
சரி, கொள்கை எதிரியாச்சே, இப்படி இது கொள்கை சார்ந்த விஷயம். இது வந்து இப்போ பாராளுமன்ற மாநிலங்களில் நிறைவேறி இருக்கு, மக்களவையில் வரணும். எங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துல அதற்கு பிறகுதான் சட்டம் ஆகணும், ஜனாதிபதி கையெழுத்து போடணும். இல்ல இல்ல அது இல்ல. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களே இல்லை. சரி, ஏற்கனவே கடந்த காலங்களில் கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு நிலைப்பாடோட இருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். இன்றைக்கு நீங்க திருப்பரங்குன்ற விஷயத்துல கூட நீதிமன்ற தீர்ப்பு வந்தது கூட என்ன சொன்னாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருந்தோ அதே நிலைப்பாடு தான் நாங்க கொண்டு போவோம், அதற்காக மேல்முறையீடு செய்யணும், மேல்முறையீடு செஞ்ச கட்சி தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு ஏதோ வீடியோ போட்டாங்களே, அதுக்கு என்ன உங்க பார்வை? எந்த வீடியோ போட்டாங்க? ஷார்ட் பிலிம் போடுறதுல தடை. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது வந்து ஒரு பெரிய ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூ. இன்னைக்கு வந்தே மாதரத்துக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வரதுனால தமிழ் தாய் வாழ்த்தோட அந்தஸ்தும் பாதிக்குது. நீங்க வந்து கருத்து இங்க சொல்றீங்களே தவிர சண்டை மாறுதுன்னு செய்யலையே சார். ஏதாவது நீங்க இதை வந்து ஒரு பொலிட்டிக்கலா நீங்க பேசணும்னு சொன்னீங்கன்னா, இட் இஸ் a political issue. ஓகே, பொலிட்டிக்கலாவே பேசணும்டா, கடந்த காலங்களில் திமுக ஆட்சி இருக்கும்போதும் மத்திய அரசாங்கம் நிகழ்ச்சிகளில் இன்னும் சொல்ல போனால் அர்லேக்கர் பொறுப்பு ஆளுநராக பதவியேற்கும் போது அன்றைக்கு ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் முதல்ல வந்தே மாதரம் தான் பாடப்பட்டது, தேசிய கீதம் 2வது பாடப்பட்டது, 3வது தமிழ் தாய். அதே மாதிரி தமிழகத்தினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பதவியேற்கும் பொழுது கவர்னர் மாளிகை இதே நிலைப்பாட்டு ஆரம்பிச்சுச்சா. இன்னைக்கு வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், இன்னைக்கு நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதின மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு என்ன நிலைங்கிற நான் கேட்கிறேன். அதாவது இன்னைக்கு தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கூட மத்திய அரசாங்கம். சரி, இந்த நிலைப்பாடு இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய இது வேந்தர் யாரு? கவர்னர். வேந்தர் கவர்னர் தான். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நிகழ்ந்த நிகழ்ச்சிகள்ல இப்படிதான் புரோட்டோகால் கொண்டு இருக்காங்க. நான் சொல்றேன், திமுக இருந்தா இதை என்ன பண்ணிருப்பாங்க? சண்டை போட்டிருப்பாங்க. என்ன சண்டை போட்டிருப்பாங்க? அதனுடைய ரிசல்ட் என்ன? அண்ணா தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணாங்க? அதுல அமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடாது, விஜய் அவர்கள் உத்தரவிடுறார். எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ளக்கூடாது. இன்னும் சொல்லணும்னா அதிகாரிகள் ஒருத்தரும் கடைநிலை ஊழியர் ஒருத்தரும் கலந்து கொள்ளக்கூடாது. இதுதான் சரியான பதிலடி. இதுதான் பதிலடி செஞ்சிருக்க முடியும். வேற என்ன செஞ்சிருக்க முடியும்? இதெல்லாம் முடிச்சிடும் ஒரு 10 செகண்ட். சரி, இதை தான் திமுகவும் செய்திருப்பாங்க. பெரிய லெவலில் சொன்னா சும்மா ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு பெரிய லெவலில் செய்யிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கும் சொல்லிட்டு மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு எதிராக சில விமர்சனங்கள் வரும்போது இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த வந்தே மாதரம் முதல்ல பாடுறதுக்கு எப்படி ஆரம்பிச்சார்? நீங்க என்ன பண்ணீங்க? ஏற்கனவே நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல நீங்க இருந்தா என்ன பண்ணீங்க? கேட்கிறது திமுக மட்டும் இல்ல, உங்க தோழமை கட்சி சார், கம்யூனிஸ்டுகள் சார். அதாவது கம்யூனிஸ்டுகள் சில விஷயங்களை அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஆனா எந்தெந்த வகையில நியாயம் இருக்கும்? ஒரு புதிய அரசாங்கம், இந்த புதிய அரசாங்கம் வந்து அதுவும் இந்த ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சில தவறுகள் இருக்கலாம். ஆனா நீங்க கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு எந்த தார்மீக பொறுப்பு இருக்கு? நீங்க கடந்த கால திமுக ஆட்சி காலத்துல இதே கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க? இதுக்கு எதிர்ப்பு கொடுத்தாங்களா? நீங்க என்ன இதே விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு கொடுத்தாங்களா? என்ன செஞ்சிருக்க முடியும் திரேசையும்? நீங்க திமுகவை ஆதரிக்கிறோம். உங்க ஆட்சியிலையும் என்ன புரோட்டோகால் கவர்னர் வரும்போது இருந்தோ அதுதான் தொடருது. யூ டிட் நத்திங், தே குட் டு நத்திங். கவர்னர் பதவியேற்பு விழா என்பது ராஜ்பவன் என்று சொல்லக்கூடிய லோக் பவன் மக்கள் மாளிகையில் நடைபெற்றது. அதில் அந்த நிகழ்வு எல்லாம் நடத்தியது கவர்னர் மாளிகை அதிகாரிகள். ஆனால் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் என்பது திருநெல்வேலியில் இருக்குது. எந்த தமிழ் தாயை ஏற்றினாரோ மனோன்மணியம் சுந்தரனார், அவருடைய பெயரில் உள்ள பல்கலைக்கழகத்திலே அவர் பாடலை 3வதாக பாடக்கூடிய துர்பாக்கிய நிலையில் இன்றைக்கு ஆளுநர் கலந்துக்கிற நிகழ்ச்சி. ஆளுநர் தான் நமக்கு பிடிக்கத பிடிக்கல, அவர் தான் வேந்தர். அங்க என்ன புரோட்டோகால் அதே அவரை ஒரு கேள்வி கேட்டீங்க, இதை ஏன் நீங்க தமிழக வெற்றி கழகம் எதுக்கலன்னு. இருங்க சார், பேசக்குள்ள குறுக்க வராதீங்க. நீங்க பேசக்குள்ள திமுக குறை சொன்னீங்க, நான் எதுவும் சொல்லல. குறுக்கிடு அப்புறம் வைந்துங்க. எந்த பிரச்சனையில தமிழக வெற்றி கழகம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு? இந்த பிரச்சனை திருப்பரங்குன்றத்துல தெரிவிச்சிருக்கா, இல்ல நீட்டு பிரச்சனையில தெரிவிச்சிருக்கா, மேகதாது இஷ்யூல என்ன தெரிவிச்சிருக்காங்க? காவேரியில ஜூன் 12க்கு நாங்க 5 வருஷமா தொடர்ந்து தண்ணியை விட்டோம். இப்ப ஜூன் 12 போய் ஜூலை 12 போய் ஆகஸ்ட் 12 வருது. இன்னும் கேவலம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு அன்றைக்கு காவேரி டெல்டா பகுதியில் காவேரியில் வந்து மக்கள் வந்து வழிபடுவார்கள் ஆடி பெருக்கு. அதுக்கே தண்ணி இல்லை. எதை வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் எதிர்த்திருக்காங்க?
ஏங்க நீங்க ஒன்ன மட்டும் யோசிக்கணும், இந்த சப்ஜெக்ட்ல ஒன்ன மட்டும் யோசிக்கணும். இந்த தமிழ் தாய் வாழ்த்தை மூன்றாவதாக பாடுவதை கண்டித்து விஜய் கிட்டேந்து முதலமைச்சர்கிட்டேந்து ஏதாவது அறிக்கை வந்ததா? அரசுகிட்டேந்து வந்திருக்கு, விஜய்கிட்டேந்து வந்திருக்கா, முதலமைச்சர்கிட்டேந்து வந்திருக்கா? எவ்வளவு சென்சிட்டிவ் விஷயம் வராது. ஏன்னா அவங்களுடைய முதலாளி மோடியும் அமித்ஷாவும் கோய்த்துக் கொள்வார்கள். இல்ல சார், ஒரே அடிக்கிறவனுக்கும் வலிக்க கூடாது, கம்பு உடையக்கூடாது, காங்கிரஸும் கோச்சிக்க கூடாது, பாரதிய ஜனதாவும் கோச்சிக்க கூடாது. ரெண்டு எதிரெதிர் கட்சிகளை சமாளித்து செல்வதற்கு விஜய்க்கு பெரும்பாடா முதல் முறை சந்திக்கிறார் முதல்வர். அப்ப அவர் வைக்கிற முதல் கோரிக்கைகள்ல இது ஒண்ணு, எங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தாங்க, அதுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு. நீங்க கூட எழுப்பல, நீங்க கூட கவர்னர் மாளிகையில் ஃபங்க்ஷன் இருந்துட்டு வந்துட்டீங்க, அவங்க எழுப்பியிருக்கிறாங்க, வேற என்ன பண்ண முடியும்? அதாவது தமிழுக்காக திமுக எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி சரியா ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டீங்க. இன்றைக்கு திமுக இருந்திருந்தா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், நீங்க ஏன் அதை ஆக்கலைன்னு. அவங்க ஏன் ஆக்கலைன்னா ஒன்றிய அரசோடு ஒரு இணைந்து போறாங்க, ஒரு பக்கம் காங்கிரஸோடு இணைந்து போறாங்க. எப்படி அந்த கூட்டணியான காங்கிரஸ் ஒத்துக்குதுன்னு தெரியல, எப்படி காங்கிரஸோடு இருக்கிறத பிஜேபி ஒத்துக்குதுன்னு தெரியல. மொத்தத்தில் ஒரு உண்மையை ஜவஹர் அலி சொன்னார், ஒரே ஒரு உண்மையை சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த அரசு தன்னை தக்க வைத்துக் கொள்ளவே போராடுகிறதுங்கிறார். அதுதான் உண்மை. தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லா சமரசங்களையும் செய்து கொண்டு ஓட்டிக் கொண்டு நீங்க இந்த 5 வருஷமாக நீட்டுக்காக திமுக போராடியது ஒண்ணு சொல்லுங்க. இந்தியாவே சார், அப்ப நீங்க இந்தியாவே சொல்லுது நீட்டுக்காக திமுக தான் போராடிச்சு. இப்ப நீங்க இந்தியாவே சொல்லுது நீட்டுக்காக திமுக தான் போராடிச்சுன்னு. நீங்க இல்லன்னு சொல்லக்குள்ள நான் மறுக்க உங்களோட சண்டை எனக்கு இல்ல. உங்க அப்ப நான் பேசும்போது நீங்க குறுக்கிடும் போது பேச தப்பா நீங்க தவறு சொல்லக்குள்ள நான் குறுக்கிடுங்க. தப்பா நீங்க சொல்லக்குள்ள கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் தயவு செய்து. திமுகவோட சார் இருங்க சார், என்ன சார் பண்ணீங்க? ஒரு சும்மா ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு அனிதாங்கற ஒரு மரணத்தை வச்சுக்கிட்டு நாடக ஆடி அரசியல் பண்ணீங்க. நீட் தேர்வை கொண்டு வந்தது நீங்க தான். நீட் தேர்வை கொண்டு வந்தது காந்தி செல்வன் 2010 10வது மாசம். ஏன் சார் போய் உங்களுக்கு தெரியல? அரசியல் தெரியல, அரசியல் தெரியல, அரசியல் தெரியல சொல்றேன். நீட் கொண்டு வந்தது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. எந்த ஆட்சியில சார்? எந்த ஆட்சியில சார்? தெரியாம பேசாதீங்க சார். முத சென்னை உயர்நீதிமன்றத்துல 2010 டிசம்பர்ல சார் 2013 மீண்டும் கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ். ரெண்டு மீண்டும் கொண்டு வந்தது காங்கிரஸ். காந்தி செல்வன் சுகாதாரத்துறை அமைச்சர் இருந்தார். ஓகே, நம்ம டைக்ரெஸ் பண்றோம். நம்ம நீட்ல இருங்க சார், நம்ம இல்ல அவர்ட்ட கேக்குறேன் சார். நான் முடிச்சறேன் சார். அவர்ட்ட கேக்குறேன் சார். நான் முடிச்சறேன் சார். இவரே பேசுங்க, நான் முடிச்சறேன். மேகதாத பத்தி பேசுறேன். இல்ல சார், அத கூட இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டது வேடிக்கை பார்த்தது தமிழர்களுக்கு ஆதரவான கட்சியா டைக்ரெஸ் பண்றோம். நீங்க டைக்ரெஸ் பண்றோம். அலோ மீ திரு எம் குமார், இன்னைக்கு ஒரு பாடல் ஏன் முழுமையா பாடப்படல? இன்னைக்கு தேசிய கீதமான ஜனகணமன, இப்ப நம்ம பாடுற தேசிய கீத வடிவம் தான் முழுமையான பாட்டா என்றால் இல்ல, அதோட சுருக்க வடிவம் தான் தேசிய கீதம். தமிழ்த்தாய் வாழ்த்து அதுல முழு வடிவத்தை இன்னைக்கு நம்ம மாநில பாடலா ஏற்கும்போது ஆரியம் போல் வழக்கொழிந்து அப்படிங்கும் போது அது ஒரு சிலருடைய சென்டிமெண்ட்ஸை புண்படுத்தும் அப்படின்னு வேற யாரும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை வேண்டாம்னு சொல்றார். ஏன்னா புண்படுத்தி எதுக்கு அப்படின்னு. அது போல இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு வணக்க வடிவம் இருக்கு அப்படிங்கும் போது அந்த எல்லாருடைய சென்சிட்டிவிட்டி ஏற்றுக்கொள்வதானே அரசா இருக்க முடியும். ஓ, இன்னைக்கு துர்கைன்னு ஒண்ணு பாட வைக்கிறேன் பாரு. இல்ல இறை நம்பிக்கை இருக்கிற, இறை நம்பிக்கை எல்லோருக்கும் இறை நம்பிக்கை இருக்கிறது, வழிகள் தான் வேற என்று ஒத்துக்கிற உண்மையான அன்னைக்கு நபிகள் நாயகம் இருந்தா கூட இதை ஒத்துக்குவார். நபிகள் தேவையில்லாம நபிகள் நாயகத்தை எடுத்துக்கிட்டு சார் எப்படி சார் நீங்க சும்மா சும்மா நீங்க இந்து கடவுள்களை பத்தி பேசுங்க, இஸ்லாமியனுடைய இறை தூதர் நபிகள் நாயகத்தை பத்தி தவற சித்தரிச்சு பேசுவது இந்துத்துவவாதிகளுக்கு ஒரு வழக்கமா போச்சு. அதை நீங்களும் சேர்ந்து செய்யாதீங்க, அதை நீங்க செய்யக்கூடாது. ஓகே, இல்ல சரி, நீங்க தேவையில்லாம நபிகள் நாயகத்தை, ஏன்னா எங்களுடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடியவர், இறைவனுடைய இறுதி இறை தூதர், அவரை பத்தி நீங்க தவறா பேசிட்டீங்க, அதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்னுடைய யூகம் தவறுன்னு தவிர்த்துங்க, அது ஏற்கத்தக்கது. அடுத்தால இத
ஒரு கடவுள் எல்லாரும் அவரவர் மதம் அவரவருக்கு அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க இத இந்த நாட்டுல 80% மக்கள், பெரும்பான்மையான மக்கள் அதை நம்புறாங்க. எல்லா 80%த்துல ஒரு 2% பெண்களுக்கு இந்த பெயர்கள் இருக்கும். அவ்வளவு காலாகாலமா பின்பற்றப்பட்டு வருது. இதிகாச காலத்திலிருந்து இந்த பெயர்கள்லாம் இருந்திருக்கிறது. கடவுளாக நம்புகிறார்கள். அனிமல்ஸ்ல இருந்து, விலங்குகள்ல இருந்து, காடு, விலங்கு, பாம்பு, பல்லி எல்லாத்துக்கும் ஒரு சார், நம்ம 30 தேவர்களையும் நம்ம வணங்குறோம் சார். வணங்காத 20% பேர் அவங்களும் இந்த நாட்டு பிரஜைகளா இல்லையா? அவங்க உணர்வுகளை அவங்கள தடுத்து நீங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. உங்க மதத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு தானே சொல்றாங்க. இல்ல சார், நீங்க பாடுங்கறீங்களே. இப்ப இன்னைக்கு இது தேசத்துடைய பாடல்னு சொல்லி இத அவமதிச்சா தண்டனைங்கும்போது are you not taking too far? நான் முழுசா பாடுவேன் சார், மனப்பாடமா பாடுவேன் சார், எனக்கு பிரச்சனை இல்ல சார். அவமதித்தாலோ தடுத்தாலோ தடுப்பதற்கு முயற்சி செய்தாலோ இதுதான் பிரச்சனையே தவிர அதர்வைஸ் எந்த ப்ராப்ளம் கிடையாது. அவமதிக்க கூடாது. இப்படி ஒரு அவர் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நீங்க பாடணும்ங்கற அவசியம் இல்ல, நின்னா போதும். எதுக்கு சார் அவசியம்? இந்த இந்தியாவுக்கே ஒரு தேசிய கீதமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல்னா தமிழ் தாய் வாழ்த்து. அப்படிப்பட்ட பாடல் எல்லாம் விட்டுட்டு நீங்க வேண்டுமென்றே வந்தே பாரத்தை திணிக்கிறீங்க, அதுக்கு அவமதிக்கிறீங்க, அதை அவமதிக்கிறீங்க. இதோட நோக்கம் என்னன்னா, இப்ப பாருங்க, வந்தே மாதத்தை கொண்டு வந்துட்டோம், இது தேசிய பாடல், இவங்க பாட மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு தேசப்பற்று இல்லைன்னு நிறுவனம் கொண்டு வர்றதுக்கு தான் சார். இவங்க பாடலன்னா அவங்கள அதுக்காக தண்டனை கிடையாது சார். அதை தடுத்தாலோ அல்லது அதை தவிர்க்கணும்னு முயற்சி பண்ணாலோ, அதுக்கு இடையூறு செய்தாலோ மட்டும்தான் தண்டனை தவிர மற்றபடி கிடையாது. ஓகே, பாப்போம். ஒரு ஒழுங்கு, ஒரு ஆர்டர் வரணுமேங்கிறத, ஒரு தேசப்பற்று, திருப்பி தேசப்பற்று, நம்ம எப்போதுமே ஒரு நாட்டுக்கு தேசப்பற்று இருக்கணும். நீங்க உலக சூழ்நிலை முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களையும் நீங்க அடிக்கடி வந்து தேசப்பற்று உள்ளவர்களாண்டு சோதிச்சு மக்களிடம் வெறுப்புணர்ச்சியை காட்டுவதுதான் இந்துத்துவ RSS நிலைப்பாடு. இல்ல கேளுங்க, இஸ்லாமியர்களுக்கு உங்களுக்கு அல்லாஹ் தான் எல்லாம் கடவுள். அல்லாஹ் தான். நீங்க பெண்களை பத்தி நீங்க லிஸ்ட்ல வைக்கல, அதை நீங்க ஒத்துக்கணும். கடவுள் என்பவருக்கு ஆணினம் பெண்ணினம்ங்கிறத இல்ல. நம்ம எல்லாம் அப்பாற்பட்டவரு. நீங்க ஒரு பெண்ணை கடவுளுங்கிறீங்க, அது உங்களுடைய வழிபாடா இருக்கட்டும், அதை பத்தி நான் பேச வரல. ஆனா எங்களை கொச்சப்படுத்தாதீங்க தயவு செய்து. கொச்சப்படுத்தல சார், அது உங்களுடைய முறை. எங்களுக்கு ஓரிரை கொள்கை, அவருக்கு உருவ வழிபாடு இல்லை. அதுதான் இஸ்லாமியர்களுக்கு. அதுதான் சார், அதுக்கு இதைத்தான் 47 தான் சொன்னார். உங்களுக்கு எங்களுக்கு சரிப்பட்டு வராது, நாங்க பாகிஸ்தான் போறோம். அதனால நாங்க பாகிஸ்தான் போடுமா? என்ன சார் பேச்சு சார்? இத RSS கூட இப்படி பேச மாட்டாங்க சார். நீங்க அதோட மோசமா பேசுறீங்க. நாங்க அதனாலதான் என்ன பேசுறாரு, எதுக்கு கோட் பண்ணி காட்டுறீங்க? அதனால நீங்க பாகிஸ்தான் போகணும்னு அர்த்தமா? தவறு சார். உங்களை போன்ற நல்ல மனிதர்கள் இப்படி பேசுவதை வன்மையா கண்டிக்கிறேன். கருத்தியல் ரீதியா நான் பேசுறேன். கருத்தியல் ரீதியில கூட மக்களிடம் சேரக்கூடாது சார். புதிய சர்ச்சைகள் 905 1905 இருந்து 1911 வரைக்கும் 6 வருஷம் நடந்த போராட்ட வரலாறு நீங்க படிச்சு பாருங்க. 47 விடுதலை கிடைச்சு, ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிடைச்சு, அதுல ஒரு தேசிய கீதம் கிடைச்சு. Why take the country backwards sir? இல்ல, அன்னைக்கு இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை, இந்த நாட்டை மிரண்டுதா அந்த ப்ரொபோசலை கேன்சல் பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க. அன்னைக்கு ஒற்றுமை உணர்ச்சிகரமான பாடலாக இருந்தது சார். அன்னைக்கு காங்கிரஸ் பல வரிகளை எடுத்துட்டாங்க சார். இப்ப நீங்க சேர்த்திருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக சேர்க்கிறீங்க? ஓகே, நம்ம நிகழ்ச்சி இந்த தருணத்துல நிறைவு செய்யணும். அடுத்த அமர்வு காத்துட்டு நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்களுக்கு நன்றி, வணக்கம்.